ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி வண்டர்ஸ். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு கலர் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து இன்னொரு கலரும் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா ராஜ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது, டபுள் பெல், அதுக்கப்புறம் ஜிவி, இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு த்ரெட்டு வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த ஷேட் நம்பரை வந்து சொல்லி கேட்கும் போது இதே சேம் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சுருட்டி இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டக்கப்புறமா அந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வந்து வைக்காமல் இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டு இப்படி வந்து நம்ம பாக்ஸில் வைக்கும்போது மற்ற த்ரெட்டோட சிக்காகாது. இந்த த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கழண்டு வராது. இப்போ திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தால் இது வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சிங்கிள் த்ரெட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சிங்கிள் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து டபுள் த்ரெட்டில் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். கீழே எப்படி நாட் போடணும்னு காட்டுற பாருங்கள். இப்படி கொஞ்சம் த்ரெட்டு சுற்றிட்டு இப்படி பண்ணணும். அப்புறம் கீழே வந்து த்ரெட்டை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விரலில் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். மேலேருந்து நம்ம நீடல் விடும்போது அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து த்ரெட்டில் இப்படி மாட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே வந்து கை விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உருண்டு போகாமல் இருக்கும். கீழே குத்தி மேலே எடுக்கும் போது லைட்டாக வந்து ஒரு டர்ன் பண்ணி எடுக்கணும். குத்தி மேலே எடுக்கும் போது லைட்டாக ஒரு டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து த்ரெட் கட்டாக தான் செய்யும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அது சரியாகும். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹூக்கில் மாட்டி தான் வந்து நமக்கு த்ரெட்டெலாம் வந்து கட் ஆகுது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அந்த த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு மாட்டுது அப்படின்னு சொன்னால் நான் இப்போது ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம வந்து எப்போவுமே வந்து அந்த ஹூக்கில் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து த்ரெட்டு வர மாதிரி எடுக்கணும். இப்படி எடுக்காமல் அந்த இடத்துல வந்து த்ரெட் வர மாதிரி இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து போடலாம். திரும்ப பாருங்கள். அந்த ஹூக்கில் இழுக்காமல் அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே இழுத்துட்டு வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் விடலாம். ஜரி த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நல்லா கிளியராக வந்து க்ளோஸ்அப்லேயும் காட்டிருப்பேன். அண்ட் வந்து நீடில் வந்து கீழே விட்டு த்ரெட்டு வந்து கீழே எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு அதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து கீழே த்ரெட்டு சுற்றுறதுல டவுட் இருந்தால் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ முடிச்சாச்சு. டபுள் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட ஒரே ஒரு த்ரெட் தான் இருக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து லென்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் த்ரெட் கிடச்சிருக்கு. இந்த த்ரெட்டு எண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிடணும். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது அவ்வளோ லென்த் எடுத்து திரும்பவும் அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி ஒரு கலர் த்ரெட் வாங்கிக்கோங்க. ரெண்டாவே இதான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த 2 த்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு டபுள் த்ரெட்டாக வருது இல்லையா, நம்ம வந்து கீழே வந்து 2 த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இப்படி வருது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சைஸ் வந்து குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே வந்து உங்களுக்கு நல்லாவே வரும்.
நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி த்ரெட்டு வெளியே வந்துருச்சுன்னா இப்படி எடுத்துகிட்டு அந்த ஹூக்கில் படாமல் இப்படி எடுத்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம், எப்பவும் போடுற மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா நமக்கு வந்து டபுள் த்ரெட்டாக வருது இல்லையா. 2 த்ரெட்டையும் பிடிச்சி இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து சும்மா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு டிசைனில் கூட ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்தோடனே இந்த லைன் போகுது இல்லையா, அதை பார்த்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி போடுறதுனால நமக்கு வந்து அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்த உடனே இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குட்டியாக வந்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரியும் போடலாம். ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் போடலாம். திரும்பவும் பாருங்கள், இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும் பக்கத்துலேயே. இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து வேறு டிசைன்லாம் ட்ரா பண்ணி அதிலே போட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.